பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புது ஊழியங்கள் வழியாக ஜேடிகே நேயர்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த உபவாச காலங்களிலே நாம் கர்த்தரோடு நெருங்கி வாழ்வதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல ஈவுக்காய் நான் கர்த்தரை மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசும்படியாய் நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி செபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த ஜேடிகே டிவியில் யாரெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் தேவ அசைவாடுதலையும் உணர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்களே, ஆவியானவரின் உணர்வை உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. காதுகளை ஆண்டவரே விருத்த சேதனம் பண்ணுங்கப்பா, இருதயத்தை திறந்திருளுங்கப்பா. வார்த்தைகள் உருவின பட்டயமாய் ஆண்டவரே உள்ளே போகட்டும். எங்கள் ஆவியை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். வார்த்தை உம்முடையது, அடியான் உம்முடையவர்கள். ஆண்டவரே, ஜனங்கள் உம்முடையவர்கள். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே உங்களோடு பேசும்படியாய் கொடுக்கப்பட்ட தலைப்பு உபவாசம். நாம் இந்த உபவாச நாட்களிலே கர்த்தரோடு அநேகர் நெருங்கும்படியாய், கர்த்தரோடு இன்னும் உடன்படிக்கை செய்யும்படியாய், கர்த்தரோடு அநேக காரியங்களில் உடன்படும்படியாய் நாம் உபவாசம் இருப்பது உண்டு. சிலர் உபவாசம் இருக்கும் பொழுது சடங்காசாரமாய் ஏதோ சாப்பிட 3 நேரம் சாப்பிட மாட்டேன், இல்லை 2 நேரம் சாப்பிட மாட்டேன், இந்த 40 நாள் மட்டும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சிலர் இருப்பது உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட உபவாசத்தை கர்த்தர் விரும்பவில்லை. எது உபவாசம் என்பதை பற்றியும், எப்படிப்பட்ட உபவாசம் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும், அந்த உபவாசத்தின் ஆசீர்வாதம் என்ன என்பதை பற்றியும் கர்த்தர் இன்று உங்களோடும் என்னோடும் பேசுவாராக. நாம் கவனமாய் கவனிப்போம். உங்கள் அருகிலே வேதாகமம் இருக்கும் என்றால் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல் முகவாடலாய் இராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதே மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாதாவனை உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி உபவாசிக்க வேண்டும், எப்படி உபவாசிக்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்றார் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். உபவாசம் என்பது மனிதனுக்குமான ஒரு தொடர்பு இல்லை, மனிதனுக்கும் தெய்வத்துக்குமான ஒரு தொடர்புடைய ஒரு விஷயம். மனிதன் தெய்வத்தோடு நெருங்கும்படியாய், மனிதன் கர்த்தரோடு நெருங்கும்படியாய் அவன் அதற்காக முற்படுகிற ஒரு செய்கையின் அடையாளம் தான் உபவாசம். இந்த உபவாசத்தில் நம்ம ஏதோ சடங்காச்சாரமாக, நான் ஏற்கனவே சொன்னது போல சடங்காச்சாரமாய் பண்ணிவிடாதபடி உபவாசம் பண்ணுறது மற்றவங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை, தெரியவும் வேண்டாம். நான் உபவாசம் பண்ணுறது எதற்குன்னு கர்த்தருக்கு தெரிஞ்சால் போதும். நான் எதற்காக உபவாசம் பண்ணுறதுன்றது கர்த்தருக்கு தெரிஞ்சால் போதும். ஏன்னா முகத்தை பார்க்கிறவர் மனிதர்களாக இருக்கிறார்கள், உள்ளத்தை பார்க்கிறவர் கர்த்தராக இருக்கிறார். இந்த உபவாசமும் வெளியரங்கமாய் தெரிவதல்ல, உள்ளரங்கமாய் இருக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறபடினாலே இந்த உள்ளரங்கமான உபவாசம் உள்ளுக்குள்ளே உள்ளத்தை பார்க்கிற கர்த்தருக்கு சொந்தமானது. அப்படி என்ற உணர்வோடு நம்ம உபவாசம் இருப்போம்னா அது கர்த்தருக்கு உகந்த உபவாசமாக இருக்கும். அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு. இந்த நாம் வாசித்த மத்தேயு 6ஆம் அதிகாரம்
16ஆம் வசனத்தில், நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல, மாயம் பண்ணுறவங்க, நடிக்கிறவங்க மாதிரி இல்லை, நான் உபவாசம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமைக்கு பண்ணுறவங்க மாதிரி அப்படிப்பட்டவங்களாம் இருந்துடாதீங்க. உங்கள் முகத்தில் உபவாசம் பண்ணும்போது அதுக்கான எந்த ஒரு தடயமுமே, அதாவது நான் ரொம்ப டல்லாக, நான் சாப்பிடலை, நான் டயர்டாக இருக்கேன், அப்படி எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் இருக்கிறது தான் உபவாசம்னு கர்த்தர் சொல்கிறார். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் 2 நேரம் உபவாசம் இருந்துட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டயர்டாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப நடக்கிறதுக்கே கஷ்டப்படுற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் இந்த உபவாசம் எதற்குன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேம்படுவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரோடு நெருங்குவதற்கு. அப்போ ஆவிக்குரிய தெய்வத்திடம் நெருங்குவதற்கு நம்ம அவர் கூட நெருங்குவதற்கு ஆசை இருந்தால் தானே நெருங்க முடியும். அந்த ஆசை நிமித்தம் தானே உபவாசம் போட முடியும். அப்போ எப்படி ஒரு விஷயத்துக்கு ஆசையாக போகும்போது நமக்கு அங்கே எங்கே டயர்ட்னஸ் தெரியும்? நான் எது மேலே ஆசை இருக்கணும், என் இருதயம் அது மேலே தானே இருக்கும். நான் எதை ஆசையாக பின்தொடர விரும்புகிறேனோ அதற்கு நான் முற்படும் போது எனக்கு சோர்வு தெரியாது. இந்த உலகத்தில் நம்ம உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்காக ஓடுறோம், உலகத்தில் இருக்கிற நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு தாய்மார்களுக்கு விசேஷமாக அவங்களுக்கு ரொம்ப ட்ரெஸ்ஸெல்லாம் பிடிக்கும், சாரீஸு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பிடிக்கும். அப்போ அவங்க கணவர் சர்ப்ரைஸாக அவங்களுக்கு நான் ட்ரெஸ்ஸு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, கிளம்புங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கடன்னு கிளம்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது மேலே அவ்வளோ ஆசை. ஒருவேளை அவங்க வேலை இருந்து அவங்க பகல் ஃபுல்லாக வேலை பார்த்து அந்த டயர்ட்னஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஒரு கோல்டில் ஏதாவது ஒன்று கணவர் எடுத்துத்தாருன்னு சொல்லிட்டாருன்னா, பகல் ஃபுல்லாக அவங்க பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு டயர்டாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த கோல்டு வாங்கித்தாரன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளத்தில் சந்தோஷம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த டயர்ட்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. ஸோ இதை போல தான் ஆசையாக தேவனிடத்தில் நெருங்குறவர்களுக்கு இந்த உபவாசமும் அப்படி தான் இருக்கணும். என் கர்த்தர்கிட்ட போகிறேன், அது எவ்வளோ சந்தோஷம். என் கர்த்தர் கூட பேச போகிறேன், என் கர்த்தர் கூட உறவாட போகிறேன், அவருடைய பிரசன்னத்தில் இருக்க போகிறேன், நான் பேசுகிறத அவர் கேட்க போகிறாரு, அவர் பேசுகிறத நான் கேட்க போகிறேன். இந்த ஆசையில் நம்ம உபவாசத்தோடு இருந்தோம்னா இது ஒரு உபவாசமே தெரியாது. மோசே ஜனங்களுக்காக சீனாய் மலையில் போய் உட்கார்றாரு, 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறார். 40 நாட்கள் இருக்கணும்னா பாருங்கள், அப்போ அந்த தெய்வத்துக்கு மேலே அவருக்கு எவ்வளோ பாசம் இருந்திருக்கணும், எவ்வளோ அன்பு இருந்திருக்கணும், இந்த ஜனங்கள் மேலே அவருக்கு எவ்வளோ அன்பு இருந்திருக்கணும். அப்போ அதற்காக அவர் தன்னையே மறந்து அங்கே போய் உட்கார்ந்துருக்கார் பாருங்கள். அதுதான் உபவாசம்ன்றார் கர்த்தர். நீங்கள் முகவாடலாக இருக்கக்கூடாது, மக்கள் காணும் பொருட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி ஒரு வேளை உபவாசம் பண்ணும்போது ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி காட்டி, நீங்கள் ரொம்ப எனக்கு சோர்வாக நான் உபவாசம் இருக்கிறேன்ற மாதிரி நீங்கள் காட்டிக்கிட்டிங்கன்னா அதற்கான பலன் அப்போயே முடிஞ்சின்றார். அப்படி தான் இருக்குது. இந்த 16 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்றார். அவ்வளோதான். நீங்கள் அதில் உபவாசம் இருந்ததில் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஒரு காரியத்துக்காக உபவாசம் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் நீங்கள் உபவாசம் இருக்கீங்களோ அதனால தான் உங்களுக்கு இப்படி உங்கள் முகல்லாம் டயர்டாக இருக்குதோ, உங்களை பார்த்தாலே பரதாமல் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அவ்வளோதான். அன்னைக்குடைய அந்த உபவாசத்துக்குடைய அந்த பலன், அந்த வெற்றி அவ்வளோதான். அப்போ நான் எதற்காக உபவாசம் பண்ணிக்கிறேன்றது கர்த்தருக்கும் எனக்கும் தான் தெரியணும். அது மனிதர்கள் காணாதபடி அவன் உபவாசம் இருக்கணும். அப்படிப்பட்ட உபவாசத்தை தான் கர்த்தர் நேசிக்கிறார். 17 வசனத்தை சொல்லுது பாருங்க, நீயே உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல். உபவாசம் இருக்குன்றத முடிஞ்ச அளவுக்கு நம்ம உபவாசம் இருக்கும்போது அந்தரங்கத்தில் இருக்கிற தகப்பனுக்கும் நமக்கும் உள்ள உறவுக்குனால தனிமையில் அவர் கூட உபவாசம் இருந்து பழகணும். இயேசுவானவர் உபவாசம் இருக்கிறாரு, அங்கே வேற யாருமே கிடையாது. பிதாவும் அவரும் தனித்து இருந்தார் அந்த உபவாசத்தில். அந்த உபவாசம் முடிஞ்ச உடனே சோதனை வருது. அப்பவும் பிதா, பிசாசு, இயேசுவானவர், இவங்க 3 பேர் தான். வின் பண்ணது நம்ம இயேசு தான். பிசாசு தோற்றுப்பானான். காரணம் என்ன? தனிமையில் அவர் இயேசுவானவர் தனிமையில் பிதாவோடு உபவாசத்தில் இருந்து அவர் ஜெயிக்கிறவரை வந்தனால தனிமையில் போராடி ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்து சோதிக்க நினைத்த பிசாசு தோத்து போயிடுறான். அப்போ
நான் தனிமையில் தேவனோடு உபவாசத்தில் உறவாட பழகணும். அந்தரங்கத்தில் தனி அறையில் உபவாசம் பண்ணும் பொழுது தனி அறையில் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு, நான் எனக்கு ஒரு ஊழியர் இப்படி தான் சொல்லி கொடுத்தார். தம்பி, நீங்கள் உபவாசம் பண்ணுறீங்கன்னா, 3 நாள் உபவாசம் பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் மொபைலை உங்கள் வீட்டில் வச்சுட்டு போயிருங்க. உங்கள் மனைவிட்டையோ உங்கள் பிள்ளைகள்கிட்டயோ கொடுத்துட்டு, நீங்கள் பைபிள் இருக்கணும், கூட ஒரு வாட்டர் கேன் வச்சுக்கோங்க. தனிமையான ஒரு இடத்துல கர்த்தரும் நீங்களும் மாத்திரம்தான். அங்கே உங்களுக்கு தாக எடுக்கும்போது தண்ணியை குடிச்சிக்கோங்க, மற்றபடி ஜெபிக்க ஆரம்பிங்க, கர்த்தர் கூட பேச ஆரம்பிங்க. இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. உகந்த உபவாசம், தேவன் விரும்பும் உபவாசம். இந்த 40 நாட்கள் நம்ம எப்படி உபவாசம் பண்ணுறோம்? சிலவங்க பார்த்தீங்கன்னா, ஆண்கள் பார்த்தீங்கன்னா தாடி வளர்த்துருப்பாங்க, சேவ் பண்ண மாட்டாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும். அப்போ நினச்சிக்கிடுவாங்க, 40 நாள் அவங்க இந்த லெந்து காலங்களுக்காக உபவாசம் இருக்காங்கன்னா அவங்கள பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடுவாங்க. சில பெண்கள் பார்த்தீங்கன்னா பூ வைக்க மாட்டாங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா பட்டு சேரி கட்ட மாட்டாங்க. இதுவல்ல உபவாசம் என்பது. இது என்னை நான் கொஞ்ச காலங்கள் வெறுத்து நான் திரும்பவும் நான் பழைய விஷயங்களை செய்வேன் என்பதற்கு பெயர் உபவாசம் இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம வேண்டான்னு ஒதுக்கி வைத்தோம்னா கடைசி வரைக்கும் அதை வேண்டான்னு நான் தீர்மானம் பண்ணுனா, அப்படி தான் வேதம் சொல்கிறது. நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் உங்களால் நிலைச்சிருக்க முடிஞ்சுன்னா அந்த தீர்மானம் எடுங்க, இல்லாட்டா எடுக்காதீங்கன்றார். நான் 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 தாடி வளர்க்க போகிறேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் வளங்க. ஏதோ நீங்கள் ஒரு 40 நாள் முடியை வளர்க்குறதுனால கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம்? நீங்கள் 40 நாட்கள் முடியை வளர்க்காமல் இருக்கிறதுனால கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம்? இல்லையே. வெளியரங்கமாக இருக்கிற எந்த விஷயமும் கர்த்தரை ஒன்றும் செய்ய போகிறது இல்லையே, கர்த்தர்கிட்ட நெருங்க விட போகிறது இல்லையே. நான் எப்பவுமே தேவ பிரசன்னத்தோடு இருக்கிறத ஜனங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் எப்பவும் டீசெண்டாக எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். ஆனால் நான் உபவாசம் பண்ணுறது என் தெய்வத்துக்கு மாத்திரம்தான் தெரிஞ்சிருக்கும். நான் டயர்டாக இருக்கிற மாதிரியோ இல்லை தாடி வளர்த்துட்டு இருக்கிற மாதிரியோ பூ வைக்காத மாதிரியோ இருந்து நான் தெய்வத்தை மகிமைப்படுத்த, என் இயேசுவை மகிமைப்படுத்த முடியாது, என் இயேசுவை சந்தோஷப்படுத்த முடியாது. அப்படி ஒரு வேளை நமக்கு அப்படி இருக்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டா சரி. நான் தாடி வளர்க்குறேன், நான் பூ வைக்காமல் இருக்கிறேன்னு சொல்லி நான் எங்கேயும் வெளியே போகலை, ஜபிப்பேன், வீட்டுக்குள்ளே இருப்பேன், வேத வாசிப்பேன், தேவனோடு உறவாடுவேன். அப்படி நம்ம இருந்துட்டு வெளியே நம்மளை யாரும் பார்த்தா கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் யாரையும் குற்றப்படுத்துவதற்காகவோ வேதனைப்படுத்துவதற்காக சொல்லலை. கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? நான் மாய்மாலமான கிறிஸ்தவனாய், நான் மாயக்காரனை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாக இருந்துடக்கூடாது. என் இயேசுவை மகிமைப்படுத்துகிறவனா, என் இயேசுவோடு உறவாடுகிறவனாய், என் தேவனிடத்தில் நான் போராடி ஜெயிக்கிறவனாய், அப்படிப்பட்ட உறவில் நான் இருக்கிறவனாய் இருக்கணும்னா என் உபவாசம் அந்தரங்கத்தில் என் தேவனுக்கும் எனக்கும் மாத்திரமாக இருக்க வேண்டும். இதற்கு ஒப்பனையாக ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம், ஏசாயா 58 3ஆம் வசனத்தின் பின்பகுதி. நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சைகளின்படி நடந்து உங்கள் வேலைகளெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். நான் உபவாசன்ற பேரில் சும்மா சாப்பிடாம மாத்திரம் இருந்துட்டு, இல்லை நான் உபவாசன்ற பேரில் சும்மா ஏதோ ஒரு சடங்காசாரமாக ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு என் இச்சையின்படியே நான் நடந்தா, நான் என் கண்ணுக்கு கடுக்கன் போடாமல், கண்ணுக்கு வேலி வைக்காமல், பாவ சிந்தனையோடு வாழ்ந்துட்டு, துன்மார்க்கமான வாழ்க்கையில் இருந்துட்டு, உள்ளான ஆத்துமாவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டு வெளியரங்கமாக நான் நடிக்கிறவனாக இருந்துட்டு அதை உபவாசம் சொன்னால் அதுக்கு பேர் கர்த்தர் உபவாசம் இல்லைன்றார். உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். உபவாச நாளில் கர்த்தர் கூட இருக்கணும், கர்த்தர் கூட பேசணும், கர்த்தர் கூட உறவாடணும். அப்படி இல்லாமல் வேலையை செஞ்சுட்டு வேலைக்கு போய் இருந்துட்டு சும்மா ஒரு நேரம் உபவாசம் இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு பேர் உபவாசம் கிடையாது, அதுக்கு பேர் பட்டினி. நான் ஒரு நேரம் பட்டினி இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். உபவாசிக்கும் பொழுது அன்னைக்கு நீங்கள் காலையில் இருந்து மத்தியானம் வரைக்கும் நீங்கள் உபவாசம் இருக்கேன்னு முடிவு பண்ணிங்கன்னா கர்த்தர் பாதத்தில் குறைஞ்சது
ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாக அவர் பாதத்தில் போய் உட்காந்து நல்ல ஜெபம் பண்ணி நல்ல தேவத பிரசன்னத்தில் நிறைஞ்சு துதித்து பாடி ஆர்ப்பரித்து அப்புறமா திருப்பி ஒரு அரை மணி நேரம் நல்ல பைபிள் வாசித்து தியானித்து இப்படி அந்த நேரங்களை நீங்கள் கர்த்தரோடு செலவழித்தாதான் அது உகந்த உபவாசம். அடுத்த வசனம் சொல்லுது, அதே ஏசாயா 58ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதுக்கும் வாசிக்கிறீர்கள். நீங்கள் ஏன் உபாசிக்கிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை, வழக்கு இருக்குது, இந்த வழக்கு எனக்கு தீராதா அப்படின்றதுக்காக நீங்கள் உபாசிக்கிறீங்க. வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபாசிக்கிறீங்க. பிரச்சனைனா வந்தால் மட்டும் நீங்கள் உபாசத்துக்கு வரீங்க. ஏதோ உங்களுக்கு பயங்கர பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் உபாசிக்க வரீங்க. ஆனால் அதுக்கப்புறம் சொல்லுது பாருங்க, நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணுகிறபடியா இந்நாளில் உபாசிக்கிற போல உபாசிக்கிறங்க. அந்த நெருக்கத்தின் காலத்தில் நீங்கள் ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, என்னை காப்பாற்றுங்கப்பான்னு சொல்லி அந்த நெருக்கத்தின் காலத்தில் உபாசம் இருக்கிறவங்க பார்த்தீங்களா, அது கூட கர்த்தர் அது உபாசம் இல்லை அப்படின்ற. அதுக்கு அடுத்த வருஷம் இருக்கு பாருங்க, ஏசாயா 58:5, மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலும் படுத்துக்கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபாசமாக இருக்குமோ? இதையா உபாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான ஆள் என்றும் சொல்லுவாய். நீங்கள் என்னையே நான் இச்சையின்படி தான் நடப்பேன், எனக்கு தோன்றபடி இருப்பேன், நான் உபாசன்ற பேரில் ஒரு நேரமோ 2 நேரமோ சாப்பிடாமல் இருந்துட்டு நான் என் துன்மார்க்கமான சிந்தனையில் என் நினைவுகளில் எல்லாத்துலேயும் நான் துன்மார்க்கமாக இருந்துட்டு ரெட்டுடித்து நான் சாம்பலில் உட்காந்தா கூட அது உபாசம் இல்லைன்ற. எது உபாசம்னு சொல்கிறாரு பாருங்களேன், கர்த்தர் சொல்கிற உபவாசம் பாருங்களேன். 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது. உபவாசத்துன்றது உங்களுடைய அக்கிரமத்தின் கட்டுகளை மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவர்களின் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கு நீங்கள் இருக்கிற உபவாசம் சிறந்த உபவாசம். கர்த்தர் சொல்கிறார்ல, நீயும் உன்னோடு கூட சேர்ந்தவர்களையும் ஆயத்தப்படுத்துன்னு சொல்கிறாரு. அப்போ உபவாச நாளில் உங்களுக்கான மாத்திரமல்ல, அது செல்ஃபிஷான உபவாசம் இருக்கும். பிறருக்காகவும் நாம் உபவாசம் இருக்க வேண்டும். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும். நுகத்தடியின் பிணையல்கள், நுகத்தடினா தாங்க முடியாத வேதனை, கழுத்தில் மாட்டுக்கு வைக்கிற அந்த கம்பு நுகத்தடி, அதை போல் நிமிர முடியாத அளவுக்கு பிரச்சனை வர்ற அவங்களுக்காக செபிக்கிறது, அவங்களுக்காக உபவாசம் பண்ணுகிறது. அடுத்து பாருங்களேன், சகல நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டவர்களை விடுவிக்கிறதும். நெருக்கப்படுறவங்களுக்காக அவங்க விடுதலைக்காக நம்ம செபிக்கிறது உபவாசம். சகல நுகத்தடைகளை உடைத்து போடுகிறது. அப்போ நீங்கள் செபிக்கிற ஜெபம் நுகங்களை உடைக்கிற மாதிரி ஜெபமாக இருக்கணும், அப்படிப்பட்ட உபவாசமாக இருக்கணும். அதை தான் கர்த்தர் சிறந்த உபவாசம் இருக்கிறாரு. எனக்கு வர்ற தேவைக்கு நான் என் சிந்தனையில், வீணான சிந்தனையில், அசிங்கமான சிந்தனை, கேடான நினைவு, கேடான வாழ்க்கை நிமித்தம் வருகிற பிரச்சனையை வச்சுட்டு அதுக்கு உபவாசம் போட்டு கர்த்தர் பாதத்தில் போடுறத விட, அதுக்கு உபவாசம் போட்டாலும் கர்த்தர் கேட்பார், இல்லைன்னு இல்லை. ஆனால் அவர் விரும்புகிற உபவாசம் எது? பிறருக்காக கண்ணீர் வடிக்கிற, பிறருடைய நுகத்தடிக்காக போராடி செபிக்கிற, பிறருடைய பிரச்சனைக்காக அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதுக்காக போராடுகிற அப்படிப்பட்ட உபவாசம் சிறந்த உபவாசங்கிறார். இப்போ ஜேடிகே டிவியில் உபவாச நாட்களில் செபிக்கும் போது பார்த்தீங்கன்னா அநேகர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அவங்களுக்காக இங்கே சில பேர் உட்காந்து அழுது சோமணுவாங்களே, அவங்களுக்காக சில பேர் பாரப்பட்டு செபிப்பாங்களே உபவாசம் போட்டு. அப்படிப்பட்ட உபவாசத்தை கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். 7ஆம் வசனத்தில் அதே 58ஆம் அதே ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். பசியுள்ளவனுக்கு நீ பசியா, நீ உபவாசம் போட்டு நீ உபவாசம் போடும்போது ஒரு நேரம் சாப்பாடு இல்லை 2 நேரம் சாப்பாடு அந்த நீங்கள் உபவாச நிமித்தம் வருது பார்த்தீங்களா, இதை வச்சு பசி உள்ளவனுக்கு நீங்கள் பசி இல்லாமல் ஆக்கணும், பசி உள்ளவனுக்கு நீங்கள் போஜனம் கொடுக்கணும். இது உபவாசம் போது நான் சொல்லுவேன், உபவாசத்தின் மட்டுமல்ல, உங்களுக்கு முடியும் பொழுதெல்லாம் அதை செய்யணும். ஏன்னா ஏசப்பா சொல்கிறாரு, இந்த சிறியவரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நான் பசியுள்ளனா உங்கள்கிட்ட வந்தேன், நீங்கள் எனக்கு ஒன்றும் செய்யலை. நான் உங்கள்கிட்ட நான் வந்து நிற்கும் போதெல்லாம் நீங்கள் எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு கர்த்தர் சொல்லிடக்கூடாது.
அப்போ உபவாசத்தில் சிறந்த உபவாசம் எதுனா, பசியுள்ளவனுக்கு உங்கள் ஆகாரத்தை கொடுக்கிறது, உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது. துரத்துண்ட சிறுமியானவனுக்கும் வீட்டிலே சேர்த்து கொள்வது. எப்படிலாம் சொல்கிறார் பாருங்களேன். வஸ்திரம் இல்லாதவனுக்கு உன் வஸ்திரத்தை கொடுக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அதில் கடைசியில், உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழித்து கொள்ளாமல் இருக்கிறதும். இதை உட்காந்து நான் தியானிக்கும் போது யோசித்தேன், உன் மாமிசமானவனுக்கு அப்படின்னா ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம். உன் மாமிசமானவனுக்குன்னா உன் கூட பிறந்தவனுக்கு, ஒரே மாமிசம் ஒரே ரத்தம், உன் பிறப்பு கூட பிறப்பு. அப்படி இல்லை, உன் மாமிசமானவனுக்கு நான் மனிதர்களாகிய நம்ம எல்லாரும் மாமிசத்தில் உள்ள மனிதர்களாகி உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழித்து கொள்ளாமலும். ஒழித்து கொள்ளாமல்னா என்ன அர்த்தம்? ஒரு தேவைன்னு வரும்போது, ஒரு கஷ்டம்னு வரும்போது, இல்லை ஒரு நல்ல திறந்த மனதோடு அவங்கள்ட்ட பேச முடிகிறதா, வாழ முடிகிறதா, இருக்க முடிகிறதா, நினைக்க முடிகிறதா, இப்படியெல்லாம் நீ அவங்க கூட இருக்கணும் அப்படின்றார். அதுதான் எனக்கு பிடிச்ச உபவாசம். உபவாசம் போடுறன்ற பேரில் பட்னியாக இருக்கிற மாதிரி 2 நேரமோ 1 நேரமோ சாப்பிடாமல் இருந்துட்டு உங்கள் மனசில் உங்கள் சகோதரனை குறித்த எண்ணம் மறையாமல் இருந்துச்சுன்னா, உங்கள் சகோதரனுக்கு மேலுள்ள விரோதம் மறையாமல் இருந்துச்சுன்னா, உங்கள் பெற்ற தாய் தகப்பன் கூட நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா, உங்கள் கூட பிறந்த சகோதரன் சகோதரி கூட நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ உபவாசம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லையே. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நீங்கள் பேசாமல் அவங்க கூட சண்டை பண்ணிவிட்டு நான் அன்றைக்கி உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி வாரம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லையே. முதலில் அவங்க கூட ஐக்கியமாகணும். முதலில் அவங்க கூட நம்ம சமாதானமாக இருக்கணும். சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் உபவாசம் பண்ணோம்னா அது மாமிச பிரகாரமான உபவாசமாக இருக்கும், ஆவிக்குரிய உபவாசமாக இருக்காது. மாமிசத்தில் இருக்கிற உபவாசம் பசி எடுக்கும். மாமிசத்தில் இருக்கிற உபவாசம் இச்சையை செய்ய சொல்லும். மாமிசத்தில் இருக்கிற உபவாசம் தனக்கு தோன்றபடி செய்ய சொல்லும், நடக்க சொல்லும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஒருவனுடைய உபவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், பிறருக்காக போராடி செபிக்கிற குணத்தை கொண்டு வரும். தன் ஆத்துமாவை போல பிறனுடைய ஆத்துமாவை நினைத்து அவர்களுக்காக செபிக்க சொல்லும். தன்னிடத்தில் பேசுகிறவங்கள்ட்ட திறந்த மனதோடு பேச சொல்லும். அவருடைய பிரச்சனையை உட்கார்ந்து கேட்க சொல்லும். அவங்க பிரச்சனையை சொல்லும்போது தன் பிரச்சனை போல நினச்சி ஜெபிக்க சொல்லும். இதுதான் ஒரு ஆவிக்குரியவன் இருக்கிற உபவாசத்தின் மேன்மை. ஆவிக்குரியவன் இருக்கிற உபவாசத்தை மேன்மையை கர்த்தர் ரசிக்கிறார். அதை அவர் ஆசையாய் அங்கீகரிக்கிறார். இப்படிப்பட்ட உபவாசம் பாருங்களேன். இந்த உபவாசத்தினால என்ன பலன்றதை மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்கலாம். இப்படிப்பட்ட உபவாசம் இருந்தால் எனக்கு என்னங்க பலன் இருக்குது? நான் மற்றவங்களுக்காக ஜெபிச்சு அவங்க கஷ்டத்தில் நான் எதுக்கு ஜெபிக்கணும்? அவங்களுக்காக நான் எதுக்கு உபவாசம் இருக்கணும்? அவங்களுக்காக நான் மாறணும், நான் இப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லையே அப்படின்றவங்களுக்கு நீங்கள் மாமிசத்தில் உபவாசம் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் சொன்ன மாதிரி என்னுடைய சரீரம் போல நினைத்து வீரருடைய கஷ்டத்துக்காக உபவாசம் இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதம் என்னென்ன என்பதை மாத்திரம் நான் பேசி முடிக்கிறேன். அதே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கிறவங்களோட வாழ்க்கை, அவங்களோட உபவாசம் இப்படி கர்த்தர் விரும்புகிற மாதிரி உபவாசம் இருக்கிறவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, விடியற்காலை வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. விடிய காலத்தில் அவ்வளோ நேரம் இருட்டில் லைட் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். இப்போ இருக்கிற டெக்னாலஜி காலங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்கேயோ போகிறீங்க, ஒரு காட்டுக்குள்ளே எங்கேயோ இருக்கீங்க, இருட்டில் மாட்டிக்கிட்டீங்க, வெளிச்சமே இல்லை. அப்போ காலையில் இந்த சூரியன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உதிச்சு வரும்போது அப்போ தான் உதிக்க ஆரம்பிச்சிருக்கும். விடியற்கால இருக்கிற வெளுப்பு அந்த சூரியன் பார்த்திங்கன்னா அப்படி பளிச்சுன்னு வரும். அப்படி இருக்குமா உபவாசம்? பிறருக்காக உபாசிக்கிறவன், பிறருடைய பாரத்தை தன் பாரமாக ஏற்றுக்கொண்டு உபவாசித்து ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, விடியற்காலத்தில் வெளிச்சம், சூரியன் வெளிச்சம் பளிச்சுன்னு வர்ற மாதிரி இருக்குமா அவனோட வாழ்க்கை. உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். கஷ்டமான வாழ்வு இல்லை. பிறருக்காக உபாசிக்கும் பொழுது உடம்புல சில கஷ்டங்கள் வரலாம். ஆனால் அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் நான் ஏற்கனவே சொல்வது போல் தேவன் மேலே உள்ள ஆசையில், ஆத்மா மேலே உள்ள ஆசையில் நீங்கள் உபாசிக்கும் பொழுது
விடியற்கால வெளுப்ப போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். நீ இப்படிப்பட்ட இவங்களுக்காக செஞ்ச இந்த நீதி உனக்கு முன்னாலே உன்னை வழிநடத்தி செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இதுக்கு மேலே ஒருத்தனுக்கு என்னங்க வேணும்? மகிமையின் தேவனுடைய மகிமை உங்களை பின்னாலிருந்து தாங்கி கொண்டே போகுமா. அப்போ முகவாடலாக உபாசிக்கிறவங்களுக்கு, சடங்காசாரமாக உபாசிக்கிறவங்களுக்கு, சும்மா வருஷத்தில் ஏதோ இந்த 40 நாள் கடமைக்காக உபாசிக்கிறவங்களுக்கு, அப்படிப்பட்டவங்களுக்கு தேவனுடைய மகிமை தாங்க முடியாது. தேவனுடைய நீதி வழி நடத்த முடியாது. மாமிசமும் பிசாசும் தான் வழி நடத்த முடியும். ஆனால் தேவனுக்கு உகந்த பலியாய், தேவன் விரும்புகிற தகன பலியாய் தன்னையே உடைத்து அவர் கொடுத்தது போல தன்னையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற அந்த உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். அந்த உதார குணமுள்ள உபவாசம் செய்து பிறருக்காய் வருந்தி செபிக்கிற, பிறர் பாரத்தை ஏற்று செபிக்கிற ஆத்மாவினுடைய வாழ்வு சுகித்திருக்கும். அவர்களுடைய வாழ்வில் தேவனுடைய மகிமை பின்னாலே தாங்கும் என்று சொல்றார் பாருங்க. எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். அப்போ சொல்றாரு, அப்படிப்பட்டவங்களோட செபம், கர்த்தருக்கு பிரியமான உபாசிக்கவங்களோட செபத்தை பற்றி சொல்றாரு. 9ஆம் வசனத்தில், நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். எல்லாரும் கூப்பிடுறதுக்கும் கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்க மாட்டார். ஏன்னா நான் செல்ஃபிஷாக ப்ரேயர் பண்ணுறேன்னா, செல்ஃபிஷாக உபாசம் இருக்கிறேன்னா, இல்லை என் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நான் உபாசம் இருக்கிறேன்னா, அவர் விரும்புகிற மாதிரி நான் உபாசம் இருக்கிறேன்னா, அப்படிப்பட்ட உபாசம் இருக்கிறவங்க அவர் கூப்பிட்ட உடனே சொல்கிறாரு, நான் கேட்பேன், மறு உத்தரவு கொடுப்பேன் அப்படிங்கார். அவனுடைய நுகத்தடியும் விரல் நீட்டி நிபசொலையும் அவன் நடுவில் இருந்து அவனை குறித்து ஒருத்தன் விரல் நீட்டி பேசினது, அவனை குறித்து ஒருத்தன் அவனை அவமானமாக பேசினது எல்லாத்தையும் நீக்கிடுவேன்றார். பிறருக்காக ஒருவன் செபிப்பானானால், பிறருக்காக ஒருவன் உபாசம் இருப்பானானால், அவனுக்காக எவன் பிறருக்காக உபாசம் இருக்கிறானோ அவனுடைய வாழ்விலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். மறைபொருளான பொக்கிஷங்களை கர்த்தர் செய்வார். அடுத்த வருடம் பாருங்க, 11ஆம் வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். எப்படி ஆசீர்வாதம் பாருங்களேன். நீ ஒரு நேரமோ 2 நேரமோ எனக்கு பசி எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அது பெரிய விஷயம் இல்லை, நான் தேவனோடு உபவாசம் பண்ண போகிறேன், அவர் கூட நெருங்க போகிறேன், மற்றவருக்காக ஜெபிக்க போகிறேன், என்கிட்ட ஜெபிக்க கேட்டுக்கொண்டவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன்னு சொல்லி எந்த ஒரு ஆத்துமா அப்படி தேவனுடைய இருதயம் போல, இயேசுவின் இருதயம் போல இந்த 40 நாள் இயேசுவானவர் உபவாசம் இருக்கிறது எதுக்கு சொன்னார்னா, அவர் பிதாவினிடத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த பாவ மன்னிப்பிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக உபவாசம் இருந்தார். அப்படிப்பட்ட குணத்தோடு எவர் ஒருவர் உபவாசம் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நித்தமும் நடத்துவார். எப்படிப்பட்ட காலங்களில் தெரியுமா? உலகமே வறட்சியா இருக்கும், உலகத்தில் எங்கேயும் சாப்பாட்டுக்கு வழியிலனா கூட எலியாவை போஷிச்ச மாதிரி கர்த்தர் போஷிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின மாதிரி நடத்துவார். அப்படி உபவாசம் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்வார். அவருடைய ஆத்மாவை திருப்தியாக்குவார். ரொம்ப முக்கியம். உலகத்தில் எல்லாம் இருக்கும், ஆனால் திருப்தி இருக்காது. ஆனால் கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாதபடி கர்த்தர் திருப்தியாக வைத்திருப்பார். அவருடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீருற்று. என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் யார் தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமாய் உபவாசம் செய்கிறவர்கள், கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு உபவாசம் செய்கிறவர்கள், உபவாசத்தின் மேன்மையை புரிந்து கொண்டு உபவாசம் செய்கிறவர்கள், கர்த்தரோடு நடக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய இருதயமும் உபவாசிக்கிறவர்களுடைய இருதயமும் ஒன்றாய் கட்டப்பட்டிருக்கிறவர்களுடைய உபவாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் வற்றாத நீரூற்றை போலவும் செழிப்பான நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, தாய் தகப்பன்மார்களே, என் வாலிப பிள்ளைகளே, குட்டி பிள்ளைங்களே,
கர்த்தரோடு உபவாசிக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து விட்டால் உங்களுடைய முகங்களை பார்த்து, உங்களுடைய சரீரத்தை பார்த்து, எப்படி தானியேல் அவங்க சாதாரண மரக்கறிகளையும் சாதாரண கிழங்குகளை சாதாரண வெஜ்ஜு ஐட்டங்களை சாப்பிடும் பொழுது அவங்களுடைய முகம் நான்வெஜ்ஜு கொளுத்த ஐட்டங்களை சாப்பிட்டவங்களை விட பிரகாசமாக இருந்தது போல் உங்கள் முகத்தை பார்த்தோன்னே சொல்லணும், ஹேய் உன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்குது, ஹேய் நீங்கள் நம்ம உபவாசம் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு நல்ல திருப்தியாக சாப்பிட்டு வந்திருக்கீங்க போல் அப்படி சொல்லணும். தேவ சமூகத்தில் அவரோட கிடந்தவங்களுக்கு, தேவ சமூகத்தில் அவருடைய அபிஷேகத்தில், அவருடைய வல்லமையில், அவருடைய பிரசனத்தில் நிறைந்திருக்கிறவங்களுக்கு உபவாசம் இருந்துட்டு வெளியே வந்தால் கூட அவங்கள பார்க்குறவங்க என்னமோ பயங்கரமாக 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்த மாதிரி, நல்ல புஷ்டியான ஆகாரத்தை சாப்பிட்டு வந்த மாதிரி தெரியும். அப்படிப்பட்ட உபவாசம் இருக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளில் அழைக்கிறார். மாய்மாலமான உபவாசம் வேண்டாம், தன்னைத்தானே திருப்திப்படுத்துகிற உபவாசம் வேண்டாம், இல்லை யாரையோ திருப்திப்படுத்துகிற உபவாசம் வேண்டாம். என் தேவனை திருப்திப்படுத்தும்படியாய், என் ஆத்துமாவை திருப்திப்படுத்தும்படியாய், என் தேவன் விரும்புகிறபடியாய் உபவாசம் செய்கிற உபவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அப்படிப்பட்ட உபவாசத்தை உங்களிடத்தில் என்னிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தெய்வம், நல்ல பரம தகப்பனின் ஈவை நாம் இன்னும் அனுபவிக்கத்தக்கதாய் அவரோடு நெருங்குவோம். என்னோடு கூட சேர்ந்து ஒரு நிமிடம் மாத்திரம் செபிக்க முடியுமா? அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய அளவிட முடியாத கிருபையினால் ஆண்டவரே இத்தனை வருடங்களாய் நடத்தி கொண்டு வந்து இந்த வருடமும் ஆண்டவரே இந்த துளிர்விடும் காலங்களில் உங்களோடு நெருங்கி ஆண்டவரே சேரும்படி அந்த உபவாச நாளை எங்களுக்கு ஏற்படுத்தினரே. இந்த உபவாச நாளிலே ஆண்டவரே நாங்கள் தகப்பனே உமக்கு பிரியமான உகந்த உபவாசம் இருக்கும்படியாய் ஆண்டவரே உங்கள் இருதயமும் எங்கள் இருதயமும் ஒன்றாய் கட்டப்பட்டிருக்கும்படியாய் உபவாசம் இருக்கும்படியாய் நீங்கள் விரும்புகிறபடி உங்கள் சமூகத்தில் வந்து நாங்கள் உபவாசம் இருக்கும்படியாய் அநேகருடைய நுகத்தடிகளையும் கட்டுகளையும் உடைக்கிற ஆத்தும பாரத்தின் ஜெப உபவாசமாக எங்கள் உபவாசம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடமைக்கு உபவாசம் இருக்காதபடி ஆண்டவரே, பாரம்பரியமாக உபவாசம் இருக்காதபடி ஆண்டவரே, சோதரமாண்டவரே குறுகிய மனப்பான்மையோடு செல்ஃபிஷாக உபவாசம் இருக்காதபடி பிறருக்காகவும் ஆண்டவரே நீங்கள் விரும்புகிறபடி யாருக்கெல்லாம் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே எந்தெந்த ஆத்துமாக்களுக்கெல்லாம் நீங்கள் செபிக்க சொல்கிறீங்களோ அதை புரிந்து கொண்டு அதற்காக உபவாசம் விட்டு ஆண்டவரே நாங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே மற்றவர்களுக்காக உபவாசிக்கும் பொழுது எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பி ஆண்டவரே அதை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாய் இன்னும் உம்மோடு நெருங்க ஆண்டவரே, அந்தரங்கத்தில் பார்க்கிற எங்கள் பிதாவோடு நெருங்க நாங்கள் வெளியரங்கமாய் ஆண்டவரே பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதை அந்தரங்கத்தில் உம்மோடு உறவாட கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நல்ல ஈவையும் நேரத்தையும் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஊழியங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இதை கேட்குற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், இரக்கம் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொல்ல நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.